மேம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்கள் அம்பால வீட்டுக்கு அழைப்பதால் என்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது, எந்த விஷயங்கள்லாம் அவங்க செய்யணும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்? கன்னி வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இந்த காலபுருஷனுக்கே 6ஆம் பாவம். எப்பயுமே கன்னி வந்து கஷ்டப்படுறது எதில் அப்படின்னா 2 விஷயத்தில். ஒன்று கடன் வாங்கிடுறாங்க அப்படின்னா இவங்களோட சூழ்நிலை திருப்பி கடன் வாங்க வைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது உற்பத்தி ஆகிடும். காலபுருஷனுக்கே 6ஆம் பாவம், ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்றதுனால என் குடும்பத்தில் முக்கியமாக என்னுடைய லைஃப் பார்ட்னர் அவங்க கூட நான் ஹாப்பியாக இருக்கணும், அது வந்து இருக்க மாட்டேங்குது, அவங்க குறித்து ஒரு கவலை அப்படின்றது என் மூளையை தின்னுட்டே இருக்கும் நான் கன்னியாக இருந்தால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே இவங்களுக்கு ஓரளவுக்கு நார்மல்சி வரணும் அப்படின்னா இந்த ஆடி மாதம் அம்பிகை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். எப்படி வழிபாடு பண்ணலாம், எந்த கிழமையில் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும்னா வாங்கலாம், இல்லைன்னா வந்து பாருங்க மல்லிகைப்பூ வச்சு அது நடுவில் இலையை வச்சு நம்மளே கட்டிக்கணும். இந்த கதமும் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட்டிக்கலாம். கட்டி நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின் போது ரொம்ப நல்லது மேடம். என்ன வழிபாடு பண்ணோம் அப்படின்னா ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது. கூடிய விரைவிலேயே அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய மக்கள்கிட்டேருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்றதும் என்னுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மேம், ஆடி மாதம் வரப்போகுது இல்லையா? இந்த ஆடி மாதத்தில் அம்மனை வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ராசியினரும் அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் முறை என்ன, அப்படி அழைக்கும் போது எந்தெந்த விஷயங்கள்லாம் செஞ்சு அம்பாளை வந்து வீட்டுக்கு கூப்பிடுறது, எந்த விஷயத்தை வந்து தவிர்க்கணும், இதை பற்றி மக்களுக்காக சொல்லுங்கள் மேம். அம்மனுடைய சிறப்பு, அதையும் பர்டிகுலராக ஆடி மாதத்தில் அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் ஒரு சின்ன அந்த ரகசிய குறிப்பையும் மக்களுக்காக இன்னைக்கு சொல்லுங்க மேம். கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பிகைக்கு உகந்த மாதம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இது எதனால் அப்படின்னா இதுக்கு வந்து முழுசும் வந்து ப்ரூஃப் கிடையாது மேடம். அதாவது அத்தாட்சி எதுவும் கிடையாது சாஸ்திரபூர்வமாக. இருந்தாலும் சில ஆன்மீக நம்பிக்கைகள் என்னென்னா ஈசன் ஆடி மாதம் முழுசும் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த நிஷ்டையில் இருப்பதாகவோ உலகத்தை காத்து ரட்சிக்கும் மொத்த பொறுப்பையும் அம்பிகை கிட்ட கொடுக்கறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. சரிங்களா? அதனால் அம்பிகைக்கு உகந்த மாதம். இந்த உலகத்தை மொத்தத்தையும் காத்து ரட்சிக்கிறவ அம்பிகை தான் இந்த மாதம். அதனால் அம்பிகையை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின் போது அம்பிகையினோட அனுகிரகம் சட்டுன்னு கிடச்சிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை மேடம். அதுக்கும் மேலே இது சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம், தக்ஷணாயன புண்ணிய காலம், தேவர்களுக்கு இரவு பொழுது அப்படின்றது ஆரம்பம் ஆக இந்த மாதம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆடி முதல் மார்கழி வரையே வந்து பார்த்திங்கன்னா விசேஷமான மாதங்கள். பொதுவாக அது வந்து பார்த்திங்கன்னா உத்தராயண புண்ணிய காலமாக இருந்தாலும் சரி, தட்சிணாயன புண்ணிய காலமாக இருந்தாலும் சரி விசேஷம்தான். ஆனால் ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொன்று செய்யணும். இந்த காலங்கள் வழிபாட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே பார்வதி தேவி இந்த பூமியில் பர்வத ராஜகுமாரியை அவதரித்த மாதம் ஆடி மாதம். பூமாதேவி பூமிக்கு வந்த மாதம் ஆடி மாதம். மீனாட்சி இளவரசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியில் அவதரித்த மாதம் ஆடி மாதம். ஆண்டாள் ஆடி பூரத்தன்னைக்கு தான் பிறந்தா. இப்படி நிறைய விசேஷம் இருக்கிறதுனால ஆடி மாதம் வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸ் மந்தாக கருதப்படுது மேடம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். ஆடி மாதத்தில் எதனால நம்ம அம்மனை வந்து வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்றத ரொம்ப அருமையான ஒரு தகவலாக கொடுத்தீங்க மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்கள் அம்பாளை வீட்டுக்கு அழைப்பதால் என்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது, எந்த விஷயங்கள்லாம் அவங்க செய்யணும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்? கன்னி வந்து பார்த்திங்கன்னா மேடம், இந்த காலபுருஷனுக்கே 6ஆம் பாவம். எப்பயுமே கன்னி வந்து கஷ்டப்படுறது எதில் அப்படின்னா 2 விஷயத்தில். ஒன்று
கடன் வாங்கிடுறாங்க அப்படின்னா இவங்களோட சூழ்நிலை திருப்பி கடன் வாங்க வைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது உற்பத்தி ஆகிடும். காலபுருஷனுக்கே 6ஆம் பாவம், ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்றதுனால பொதுவாக கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே ஒரு வீடு வந்து டியூ கட்டுறோம், இல்லைனா வந்து கார் டியூ கட்டுறோம், இல்லைனா கிரெடிட் கார்டு டியூ கட்டுறோம், ஏதோ ஒன்று கட்டின்னு தான் இருக்கும். பட் இருந்தாலும் இவங்களுக்கு அந்த டியூன்றதுலாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணணும், கஷ்டப்படுறதே ஒன்று கடன் ரீதியான பிரச்சனைகள். பெருசாக வந்து எதிரிகள்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க அதீத புத்திசாலிகள். புதன் உச்சமடையக்கூடிய ராசி. உறவுகள் நல்லபடியாக அமையிறது இல்லை கன்னிக்கு. ரீசன் என்ன அப்படின்னு சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி. ஆனால் இவங்களோட தேடுதல்லாம் உறவுகள் மேலே தான் இருக்கும். எனக்கு இது கிடைக்கல, ஸோ எனக்கு நல்ல உறவு வேணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படிலாம் நினைக்கும். அதை வந்து சுதாரிச்சுப்பாங்க, பிரச்சனை இல்லை. ஃபேமிலி லைஃப் ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்களுக்கு கடனை குறித்து ஒரு கவலை இருக்கும். என் குடும்பத்தில் முக்கியமாக என்னுடைய லைஃப் பார்ட்னர் அவங்க கூட நான் ஹாப்பியாக இருக்கணும், அது வந்து இருக்க மாட்டேங்குது, அவங்க குறித்து ஒரு கவலை அப்படின்றது என் மூளையை தின்னுட்டே இருக்கும் நான் கன்னியாக இருந்தா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே இவங்களுக்கு ஓரளவுக்கு நார்மல்சி வரணும் அப்படின்னா இந்த ஆடி மாதம் அம்பிகை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். எப்படி வழிபாடு பண்ணலாம், எந்த கிழமையில் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா புதன்கிழமை தான் இவங்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள். புதன்கிழமை அம்பிகையினோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். லலிதா பரமேஸ்வரினோட ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா அம்பிகை எந்த அம்பிகையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அம்பிகையினோட ஃபோட்டோ வாங்கி வச்சு முடியும் அப்படின்னா லலிதா பரமேஸ்வரி ஃபோட்டோ எப்பயுமே வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. அப்போ லலிதா பரமேஸ்வரியை ஃபோட்டோ வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க விளக்கேற்றுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக விளக்கு, அந்த விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா நெய் போட்டு இவ்வளவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு போட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஒரு சின்ன தாமரைத்தண்டு திரி போட்டுக்கணும். தாமரைத்தண்டு திரி போட்டு விளக்கேற்றணும். இது எதுக்கு அப்படின்னா மகாலட்சுமியோட வாசம் தாமரைத்தண்டு திரி. அதே மாதிரி உங்களோட ராசியாதிபன் புதனை பிரீத்தி பண்ணுறது. இது அத்தனையும் அம்பிகை கிட்ட முறையிடுறோம், அம்பிகை கிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்போது அம்பிகை அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பா அப்படின்ற தாத்பரியம். சரிங்களா? இதை வந்து ஏற்றி வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிற பூக்கள், துளசி, மறிக்கொழுந்து, மல்லிகைனா அந்த இலையோட அப்படி கிடைக்கிறது இல்லை. முடியும் அப்படின்னா இந்த அடுக்கு மல்லியில் அப்படியே நம்ம வீட்டில் இலையோட பறித்து வந்து விற்கிறாங்க. அதை நான் இப்போ வந்து பாரிஸ் கார்னர் போகும்போது கூட பார்த்தேன். அப்படியே இந்த இலையோடவே அடுக்கு மல்லி பறித்து வச்சுருக்காங்க. அதையே மாலையாக கட்டி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கிடைக்கும்னா வாங்கலாம். இல்லைன்னா வந்து பாருங்கள் மல்லிகைப்பூ வச்சு அது நடுவில் இலையை வச்சு நம்மளே கட்டிக்கணும். இந்த கதம்பம் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட்டிக்கலாம். கட்டி நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்போது ரொம்ப நல்லது மேடம். என்ன வழிபாடு பண்ணோம் அப்படின்னா லலிதா திருசதி அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணிவிட்டு வழிபாடு பண்ணணும். நிவேதனம் தாயாருக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னா சிறுபருப்பு பாயசம், இல்லை பயிறு பாயசம், வெல்லம் போட்டு பயிறு போட்டு பாயசம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பாயசம் இது வச்சு நிவேதனம் பண்ணணும். நிவேதனம் பண்ணிவிட்டு தாயாரை வேண்டிக்கிறோம் அப்படின் போது கண்டிப்பாக நிறைய நல்லது நடக்கும். முக்கியமாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் ஓரளவுக்கு புரிதல், ஓரளவுக்கு அன்பு, ஓரளவுக்கு அந்யோன்யம் இவங்க லைஃப் பார்ட்னர்கிட்ட கிடைக்கும். அதே மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோங்க அப்படின்னா பிஸ்னஸ் பார்ட்னரும் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஆன் அண்ட் ஆஃப் எதையாவது ஒன்றத்தை பண்ணுவோம். நம்ம என்ன வந்து நல்லபடியாக நடந்தாலும் அவன் வந்து நல்லபடியாக நடக்க மாட்டேன்றானே, நம்மளோட பார்ட்னர் வந்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஏய்க்கிறானே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இவங்களுக்கு. இந்த 2 விஷயம் தான் இவங்களோட மெயின் ப்ராப்ளமாக இருக்கும். இதுலேருந்து வெளியே வரத்துக்கு இந்த ஆடி மாதம் இப்படி செய்யும்போது அம்பிகை வீடு தேடியும் வருவோம். அதே மாதிரி இந்த பிரச்சனைலேருந்து வெளியும் கொண்டு வந்துடுவோம் மேடம். சூப்பர் மேம். இந்த மாதத்தில் ஒரு வஸ்திர தானம் அம்மனுடைய ஆலயத்திற்கு அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எந்த நிறத்தில் கொடுப்பது சிறப்பு? இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேடம் மஞ்சள் நிற புடவை, மஞ்சள் நிற பிளெயின் புடவைக்கு பதில் மஞ்சள் நிறம், நல்ல இந்த எலுமிச்சம்பழம் மஞ்சளில் நல்ல பாட்டில் க்ரீன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா மேடம், பாசி பச்சை. அந்த பாசி பச்சை பார்டர் வச்சு அம்பிகைக்கு வாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். அம்பிகை அவ்வளோ நல்லா இருக்கும். ஆமாம், நல்ல பிரைட் கலர். அதுவும் இப்போ இந்த சாதா சாரியை விட மேடம் சில்க்கு தான் எப்பயுமே அம்பிகைக்கு வாங்கணும். நான் ஒரு நடுவில் ஒரு கிளைண்ட் கிட்ட நான் சொன்னேன், அம்மா அம்பிகைக்கு ஒரு புடவை வாங்கி சாத்துமா அப்படின்னு. அந்த லேடி என்ன பண்ணாங்க, கோயிலுக்கு வரும்போது நான் கோயிலுக்கு போயிருக்க அப்பயும் வராங்க, நீங்கள் புடவை வாங்கி சாத்த சொன்னீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபாய் 150 ரூபாயில் ஒரு புடவை இருக்கும் பார்த்தீங்களா மேடம், அந்த பாலியஸ்டரில் அந்த மாதிரி ஒரு புடவை வாங்கிட்டு வந்து சாத்த வந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா என்னம்மா எப்படி எல்லாம் பண்ணுறீங்க, நீ 100 ரூபாய் புடவை கட்ட முடியுமா, நீ 100 ரூபாய் புடவை கூட கட்டிக்கோ, அம்பிகைக்கு இப்படி கட்டாத. ஏன் மேம் இது நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, இதை நீ 2 மணி நேரம் கட்டிக்கோ, உன் உடம்பு எவ்வளோ கச்சன்னு இருக்கும், எவ்வளோ வேக்காடு இருக்கும், அம்பிகைக்கும் வேக்காடு இருக்கும். ஏன்னா ஒரு விக்கிரகம் இருக்குது, ஒரு சிலை இருக்குது, நம்ம கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறோம், அந்த கோயில் ஆரம்பித்து 3 மாதம் ஆகுது அப்படின்னா கூட அம்பிகைக்கு உயிர் வந்திருக்கோங்க.
அம்பிகைக்கு உயிராற்றல் இருக்கும், நீ எப்படி இப்படி கட்டுவ அப்படின்னு ஒன்று. சாரி மேடம், அப்புறம் போய் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நீ இன்னைக்கு போயிடுமா, நீ இன்னொரு நாள் வந்து அம்பிகைக்கு சாத்து அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்து எப்படி சாத்துறாங்கன்னு தெரியாது. கரெக்டாக அன்றைக்கி நான் கோயில் போகும்போது பார்த்தேன். இந்த மாதிரி கண்டிப்பாக செய்யக்கூடாது. நல்ல புடவை நம்ம கட்டினா இன்றைக்கெலாம் கட்டிட்டு இருந்தால் கூட நம்மளுக்கு வெக்காடு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு புடவை இந்த மாதிரி பார்த்து நீ அம்பிகைக்கு வாங்கின அப்படின்னா அந்த அன்பு அம்பிகை பார்த்து உனக்கு நல்லது செய்வாங்க. நீ எதுவுமே செய்யலாம் கூட அவள் செய்வாள், அது வேற. இருந்தாலும் நீ ஒரு விஷயம் செய்கிற அப்படின்னா நல்லா செய். இது எல்லா ராசிக்குமே சொல்கிறது, நம்ம கன்னிக்குன்னு சொல்ல. நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அனுபவித்தேன், அதனால சொல்கிறேன். அப்போ ரொம்ப அழகாக இந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். வாங்கிட்டு வந்து கொடுத்து நம்ம வந்து அர்ச்சனை பண்ணி அம்பிகையை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போது மேடம் ரொம்ப நல்லது நடக்கும். அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அந்த அம்பிகைக்கு முன்னாடி ஒரு பச்சை நிற குங்குமம், பொதுவாக பச்சை நிற குங்குமம் அப்படின்றது நம்ம வந்து குபேரருக்கு தான் வைப்போம். ஆனால் அம்பிகைக்கும் தாராளமாக வைக்கலாம். அந்த பச்சை வண்ண குங்குமம் எல்லாத்துக்குமே பேஸ் வந்து மஞ்சள் தான் மேடம், அதுக்கு மேலே போடுற கலர் தான். அப்போ அந்த பச்சை நிற குங்குமம் வச்சு தாயாரை வழிபாடு பண்ணிவிட்டு தாயாரோட நெத்திலையும் அதை வச்சுட்டு நம்மளும் அதை வச்சுக்கணும். வைக்கும்போது ரொம்ப நல்லது நடக்கும் மேடம். சூப்பர் மேம். இப்போ இதே கன்னிராசி நேயர்கள் வந்து இதெல்லாம் செய்யும்போது இந்த விஷயத்தை தவிர்த்திடுங்க அப்படின்னா எதை சொல்லுவீங்க? கடன் வாங்குறத கண்டிப்பாக தவிக்கணும் மேடம். கன்னி எப்பயுமே கடன் வாங்கும்போது யோசிக்கணும். இவங்க ரொம்ப பிரில்லியன்ட் பர்சனாலிட்டிஸ். எந்த ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னாலும் எல்லாருக்கும் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி தான். ஆனால் கன்னிக்கு பிளான் Z வரைக்கும் இருக்கும். அந்த அளவுக்கு அறிவாளிகளாக இருந்தாலும் குடும்ப சூழ்நிலைக்காக கடன் வாங்குவாங்க. அந்த கடன் வாங்குறது அப்படின்றது தவிர்க்கணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் கடன் அப்படின்றது வேண்டாம். அதே மாதிரி லைஃப் பார்ட்னருக்கு எல்லாமே இவங்க செய்வாங்க, திருப்பி எதிர்பார்ப்பாங்க. எங்கள் மேலே பாசமாக இருக்கணும், எதிர்பார்க்காதீங்க. நம்மளோட கடமைகளை மட்டும் செய்யும். கிருஷ்ண பரமாத்மா எப்பயோ சொன்னார்ல, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு. அவர் எப்போ சொல்லியும் யாரும் இன்னும் கேட்க மாட்டேங்கிறோம். அதை நம்ம எல்லாருமே வச்சுக்கணும் அப்படின்னா கன்னிக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே அது நல்லது. கன்னி இது ரொம்ப வந்து காஷியஸாக மெயின்டைன் பண்ணும். எல்லா கடமையும் நீ செய். எப்போ நான் வந்து பிள்ளைகிட்டேருந்தே எதிர்பார்க்க மாட்டேன், பொண்டாட்டிக்கிட்டேருந்தே எதிர்பார்க்க மாட்டேன், புருஷங்கிட்டேருந்தே எடுக்க மாட்டேன், யார்கிட்டேருந்தே எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு சுக்கரம் நீச்சம், பெருசாக எந்த உறவும் எனக்கு நல்லா ஒரு அமையாது. நான் ஏன் எதிர்பார்த்து ஏமாறணும்? ஏமாற விருப்பம் இல்லை, ஏமாற வேண்டாம். ஸோ இதை மாற்றிக்கிறது நல்லது. ஓகே மேம், ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்துருக்கீங்க மேம். ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க கன்னிராசி நேயர்கள். ஸோ கன்னிராசி அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் முறை எப்படி, எந்தவித விஷயங்கள்லாம் செய்யலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு ரொம்ப சூப்பரான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி மேம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை மற்ற ராசினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடம் கிட்ட நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அஸ்ட்ராலஜி வகுப்பில் சேர்ந்துக்கலாம். நீங்களும் ஒரு அஸ்ட்ராலஜர் ஆகலாம். நமக்கான ஜாதகம், நம்மளுடைய ஜாதகம், நம்ம குடும்பத்தினருடைய ஜாதகத்தை பார்ப்பது மட்டும் இல்லாமல் இதையே ஒரு தொழிலாக எடுத்து நம்ம மற்றவங்களுக்கும் அஸ்ட்ராலஜி சொல்லலாம். ஸோ ஜாதகத்தை பார்த்து அதை கணித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்கள் எல்லாருக்கும் காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சாலும் இதே நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், இல்லை டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.